கல்கி நாவல்கள் லார்ட் ஆஃப் த ரிங் ஸ்டைல்னா, சாண்டிலியன் நாவல்கள் நம்ம மேட்ரிக்ஸ் படம் மாதிரி ஒரு பக்கா ஆக்ஷன் மசாலா. என்னடா இவன் ஏதோ ஹாலிவுட் படங்களை பத்தி பேசிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இல்லவே இல்லங்க. இது இணையத்துல தமிழ் வரலாற்று நாவல் ரசிகர்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு அனல் பறக்கும் விவாதம். நம்ம தமிழ் நாவல் ஆசிரியர்களை ஹாலிவுட்டின் பிரம்மாண்டமான திரைப்படங்களோட ஒப்பிடுற அளவுக்கு அப்படி என்னதான் மேஜிக் இருக்கு உங்களோட எழுத்துக்கள்ல? வாங்க பாப்போம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிருவோம். இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போறது தமிழ் வரலாற்று புனைவுகளின் முடிசூடா மன்னன், குறிப்பா ஆக்ஷன் மசாலா நாவல்களின் பிதாமகன் அழைக்கப்படுற சாண்டிலியனை பத்தி தான். ஒரு பிரம்மாண்டமான தியேட்டர்ல படம் பார்க்குற அனுபவத்தை அவரோட நாவல்கள் எப்படி கொடுக்குதுன்னு இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். பகுதி 1. மாபெரும் தமிழ் நாவல் விவாதம், கல்கி மற்றும் சாண்டில்யன். பல வருஷங்களாவே ரசிகர்கள் மத்தியில ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு. கல்கியா, சாண்டில்யனா, இவங்க 2 பேரோட அந்த தனித்துவமான எழுத்து ஸ்டைல பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. கல்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எழுதின வரலாற்று நாவல்கள் 3 தான். அதுல ரொம்ப ஆழமான கதாபாத்திரங்கள் இருக்கும், ரொம்ப மென்மையான காதல் காட்சிகள் இருக்கும். ஆனா சாண்டிலியன் அப்படி கிடையாது. அவர் 30க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான வரலாற்று நாவல்களே எழுதியிருக்காரு. இத்தனை நாவல்கள் எழுதும்போது அவருக்கே உரித்தான ஒரு சூத்திரத்தை அவர் உருவாக்கிக்கிட்டாரு. அது என்னன்னா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சீட் நுனியில உட்கார வைக்கிற ஆக்ஷனும் கொஞ்சம் வெளிப்படையான காதல் காட்சிகளும் தான். இதனாலதான் இணையத்துல நெட்டிசன்கள் அவரோட நாவல்களை மேட்ரிக்ஸ் படம் மாதிரி ஒரு ஆக்ஷன் மசாலான்னு சொல்றாங்க. பகுதி 2. பேனாவிற்கு பின்னால் இருந்த மனிதர். ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எப்படி ஒரு பெஸ்ட் செல்லர் எழுத்தாளரா மாறினாருன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போம். இப்படி ஒரு விறுவிறுப்பான எழுத்து நடை அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சாண்டிலியானோட நிஜ பெயர் பாஷ்யம் ஐயங்கார். 1910 பிறந்த இவரு 1930கள்ல சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாரு. அப்புறம் பத்திரிகையாளராவும் வேலை செஞ்சாரு. ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 1945ல ஸ்வர்க சீமா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு அவர் திரைக்கதை எழுதினாரு. இந்த சினிமா அனுபவம் தாங்க அவருடைய எழுத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனாலதான் அவருடைய நாவல்களை படிக்கும்போது அப்படியே ஒவ்வொரு காட்சியும் நம்ம கண் முன்னாடி ஒரு சினிமா மாதிரி விரியும். பகுதி 3. சாண்டில்யனின் ஃபார்முலா. ஒரு பிளாக் பஸ்டர் நாவலா அவரை எப்படி உருவாக்குறாரு, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இப்போ ஒன்னா பிரிச்சு மேஞ்சிருவோம். சாண்டிலியன் நாவல்னாலே கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. முதல்ல அவரோட ஹீரோக்கள் பெரும்பாலும் ராஜாக்களா இருக்க மாட்டாங்க, உப தளபதிகளா இருப்பாங்க. ஆனா சூப்பர்மேன் மாதிரி அளப்பெரிய சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க. 2வது, ஹீரோக்கு உதவி பண்ண ஒரு வெளிநாட்டு நண்பர் கண்டிப்பா வருவாரு. 3வது, நம்ம கமர்ஷியல் சினிமாக்கள்ல வர்ற மாதிரி முகமூடி போட்ட ஒரு கொடூரமான வில்லன் இருப்பான். 4வது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஹீரோக்கள் சில நேரத்துல குடிக்காரர்கள் மாதிரியோ இல்ல பலவீனமானவர்கள் மாதிரியோ நடிப்பாங்க. எதிரிகள் இவனை முட்டாள்னு நினைக்கும்போது சட்டுன்னு எதிர்பாராத நேரத்துல திருப்படிப்பாங்க. இந்த ஃபார்முலா திரும்ப திரும்ப வந்தாலும் இது வாசகர்களை நாவலோட கட்டி போட ஒருபோதும் தவறுனதே கிடையாது. அடுத்து, சாண்டிலியனின் நாவல்கள்ல வர்ற ஹீரோயின்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கதையில 2 ஹீரோயின்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க பொன்னிற கூந்தலும் நீல கண்களும் கொண்ட வெளிநாட்டு பெண்ணா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க கார்மேக வண்ண கூந்தலும் கருமையான கண்களும் கொண்ட நம்ம தமிழ் பெண்ணா இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த 2 பேர் மேலுமே ஒரே நேரத்துல காதல் வரும். இந்த வர்ணனைகளை சிலர் விமர்சனம் செஞ்சாலும் இது கதையோட சுவாரஸ்யத்தை எக்கச்சக்கமா கூட்டுச்சு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. சாண்டில்யன் மேல என்னதான் சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல அவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுதான் அவருடைய போர்க்காட்சிகள். கப்பல் கட்டும் தளங்கள், கடற்போர்கள், ராணுவ வியூகங்கள்னு ஒரு நிபுணரை போல அவர் அவ்வளோ நுணுக்கமா ஆராய்ந்து எழுதியிருப்பாரு. அவர் விவரிக்கிற அந்த தந்திரங்கள் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது ஈடு இணையற்றதுதான். பகுதி 4. உண்மையான வரலாறு, கற்பனையான விறுவிறுப்பு. ராஜபேரிகை மற்றும் நவாப் ஜெனரல் பத்தி இதுல பார்க்கலாம். சாண்டில்யன் வெறும் கற்பனைய மட்டுமே வச்சு கதையை ஓட்டுற ஆளு கிடையாது. உண்மையான வரலாற்று சம்பவங்களோட தன்னோட கற்பனைய மிக தத்ரூபமா கலக்கிறதுல அவர் ஒரு மாஸ்டர். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் ராஜபேரிகை நாவல். 1700கள்ல கிழக்கிந்திய கம்பெனியோட இரக்கமற்ற ஆதிக்கத்தை பத்தின கதை இது. மேஜர் ஜெனரல் ராபர்ட் கிளைவோட நிஜ வாழ்க்கை போர் வியூகங்களை அடிப்படையா வச்சு ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இந்த கதையை அவர் பின்னிருப்பாரு. இந்த இடத்துல நீங்க நவாப் அப்படிங்கிற வார்த்தையா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராபர்ட் கிளைவ் மாதிரி ஆட்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. இந்தியாவுல ஊழல் பண்ணி செல்வத்தை குவித்து அளவற்ற செல்வாக்கோட பிரிட்டனுக்கு திரும்பி போன பிரிட்டிஷ் அதிகாரிகள் இவங்க. இந்த ராபர்ட் கிளைவோட ஊழல் நிறைந்த ஆனா எக்கச்சக்கமான லட்சியம் கொண்ட அந்த குணாதிசயந்தா சாண்டில்யனுக்கு ஒரு சூப்பரான களத்தை அமைச்சு கொடுத்துச்சு.
உண்மையான வரலாறே சில நேரங்கள்ல கற்பனையை விட பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த பிளாசி போர் எடுத்துக்கோங்க. 1757ல நவாபோட 50,000 வீரர்கள் கொண்ட பெரும் படைய கிளைவ் வெறும் 3,000 வீரர்களை மட்டும் வச்சுக்கிட்டு எதிர்கொண்டாரு. நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. எதிரி படை தளபதி மிர்சாஃபருக்கு பதவியாசை காட்டி ரகசியமா தம் பக்கம் இழுத்தாரு கிளைவ். இந்த மாதிரியான நம்ப முடியாத நிஜ வரலாற்று திருப்புங்களை தான் சாண்டில்யன் தன்னோட நாவல்களுக்கான அஸ்திவாரமா பயன்படுத்திக்கிட்டாரு. 1757ல பிரிட்டன் பிரதமராயிருந்த பிட்ஸ் தி எல்டர் கிளைவ் பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் போர்க்கலைய முறையா கத்துக்கிட்டதே இல்ல. ஆனாலும் வெறும் கையளவு வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரும் படைய தாக்க அஞ்சல அப்படின்னு சொல்றாரு. இப்படி எந்த ஒரு முறையான ராணுவ பயிற்சியும் இல்லாம ஒரு எழுத்தரா வாழ்க்கையை தொடங்கி தன் துணிச்சலால மாபெரும் தளபதியா உயர்ந்த இந்த மாதிரி நிஜ ஹீரோக்களை தான் சாண்டில்யன் தன்னோட கதைகள்ல ரொம்பவே விரும்பி எழுதினாரு. பகுதி 5. ஒரு நீடித்த பிளவுபடுத்தும் பாரம்பரியம். இந்த புத்தகங்களுக்கான போர் என்ன, நவீன காலத்துல சாண்டில்யனோட தாக்கம் என்னன்னு இப்போ பாப்போம். 40யா? ஆமாங்க, சாண்டில்யன் நாவல்கள் வெளியாகி 40 வருஷங்கள் தாண்டிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகங்கள் மாபெரும் விற்பனை சாதனைகளை படைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் அவரோட ஆக்ஷன் மசாலா கதைகளை படிக்கிற வாசகர்களோட எண்ணிக்கை கொஞ்சமும் குறையல. இவருடைய இந்த தொடர்ச்சியான புகழ் தான் 2009ல ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. தமிழ்நாடு அரசு 28 புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்க, அதாவது அரசுக்கு சொந்தமாக்கி மக்களுக்கு இலவசமா கிடைக்க செய்ய முன்வந்துச்சு. அதுக்கு இழப்பீட்டுத் தொகையும் கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. ஆனா சாண்டில்யனோட வாரிசுகள் அந்த சலுகைய திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் உருவாக்குன அந்த பிளாக்பஸ்டர் நாவல்களோட ஃபார்முலா இத்தனை வருஷங்கள் தாண்டியும் எவ்வளவு பெரிய நிதி மற்றும் கலாச்சார மதிப்பு கொண்டிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. கடைசியா ஒரு கேள்வி. தலைமுறைகளை தாண்டி ரசிக்கப்படுற இந்த மாதிரி மாபெரும் இலக்கிய படைப்புகள் மக்கள் எல்லாருக்கும் இலவசமா போய் சேர்ற மாதிரி அரசுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டுமா, அல்லது அது அந்த எழுத்தாளரின் குடும்பத்துக்கே முழு உரிமையானதா இருக்க வேண்டுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான விடைய நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே நேரம் கிடைக்கும்போது சாண்டில்யன் உலகத்துக்குள்ள ஒரு முறை போயிட்டு வாங்க. வரலாறு எவ்வளவு விறுவிறுப்பானதுன்னு நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம சந்திப்போம்.